இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று பார்க்கும் பொழுது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணப்பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணப்பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் அவர் தேவனாக வந்தார். தேவன் மனுஷனாய் வந்தார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அவர் தேவனாக இருந்தும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு முடிவு பரியந்தம் தம்மைத்தாமே என்ன பண்ணுறாரு? இந்த பூமியிலே தாழ்த்தினபடினால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தில் மிக முக்கியமானது ஒன்று தாழ்மை, ஹம்பிள்னஸ். அல்லேலூயா, ஆமென். when we are humble, God lifts us. ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னா அவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் எப்படி இருக்க வேண்டும்? தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் அதிகமான கிருபைகளை கொடுக்கிறார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிறார் என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? தாழ்மையாக இருப்பது வீக்னஸ் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எதிர்த்து நிற்கிறார். அதே போல பெருமை உள்ளவர்களை தேவன் தம்முடைய சமூகத்திலிருந்து தள்ளிவிடுகிறார் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக எழும்பி பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே எல்லா மனிதர் மேலும் என்ன வந்தது? பாவத்தின் வல்லமை எல்லாரையும் ஆளுகை செய்தது. மரணம் எல்லாரையும் ஆளுகை செய்தது. ஆனால் இயேசு என்ன பண்றார் அப்படின்னா வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், அவர் என்னவா இருந்தார்? தேவனுடைய ரூபம். அப்படின்னா அவரும் பிதாவும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்குள்ள எந்த விதமான டிஃபரன்ஸும் இருக்கவே இல்லை. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார். ஆமென். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், தேவன் மனுஷனை தம்முடைய ரூபமாகவும் தம்முடைய சாயலாகவும், அப்படின்னா God created man in his own image. ஆமென். அப்போ இயேசு யாருடைய இமேஜ்? ஃபாதருடைய இமேஜ். இயேசு யாருடைய இமேஜ்? பிதாவினுடைய இமேஜ். நம்ம யாருடைய இமேஜ்? பிதாவினுடைய இமேஜ். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இதுதான் இமேஜ் என்று சொல்லுவது. ஆமென். நாமும் தேவனைப் போலவே சிருஷ்டிக்கப்பட்டோம். தேவனைப் போலவே எல்லாம் செய்ய தேவன் நமக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் மனுஷன் தேவனோடு இருக்கிற அந்த இமேஜ் என்ன பண்ணான்? ஸ்பாயில் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஸ்பாயில் பண்ணிட்டான், கெடுத்து போட்டான். பாவம் ஒரு மனுஷன் மேல் இருக்கிற ஆளுகை என்ன செய்யுதுன்னா கெடுத்து போடுகிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுகிறது, ரூபத்தை கெடுத்து போடுகிறது, அவனுடைய சுகத்தை கெடுத்து போடுகிறது. அல்லேலூயா. அதனால தான் பாவத்தை குறித்து சபையில் அதிகமாய் பேசப்படுகிறது. ஏன் பாவத்தை குறித்து அதிகமாக சபையில் பிரசங்கம் பண்ணுறோம்? ஏன் பாவம் பாவம் என்று சொல்லுகிறோம்? மனுஷன் பாவத்தினால் விழுந்து போயிருக்கிறார் என்று ஏன் அதிகமாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது என்றால், இந்த பாவத்தினாலே தான் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய சாயலை இழந்து தன்னுடைய ரூபத்தை இழந்து தான் வாழ வேண்டிய விதத்தில் வாழ முடியாமல் ஆசீர்வாதத்தை சுந்தரித்து கொள்ள முடியாமல் இன்றைக்கி எப்படி வாழ்கிறான்? தரித்திரத்திலும் வியாதியிலும் சாபத்திலும் மரணத்தின் பிடியிலும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் ஆமென், ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலை இழந்த பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு போகும். உனக்கு இந்த பூமி முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். இந்த பூமியில் என்ன உண்டாகுது? முள்ளும் குறுக்கும் விளைவிக்கப்படுகிறது. நாம் எவ்வளோதான் நன்மை செய்ய நினைத்தாலும் தீமை நம்மை அறியாமலே நமக்குள்ளே வந்து விடுகிறது. இப்படி பாவமானது இந்த பூமியிலே ஆளுகை செய்கிறது. பாவமானது பூமியிலே ஆளுகை செய்கிறது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லா மனுஷனும், இந்த பூமியில் பிறந்த எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். இல்லையா? நீங்கள் வாசிங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ரோமர் 3:23 குயிக்காக எடுத்து வாசிக்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம். எல்லாரும் பாவம் செய்தோம். சிலர் சொல்லலாம், நான் என்ன பாவம் செய்தேன்? நான் என்ன
என்ன சொல்கிறது, நான் அவ்வளோ பெரிய பாவம் ஒன்று நான் செய்ததே இல்லையே. அவன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் அடிக்கடி அவருக்கு இயேசுவை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுவார், இயேசு பாவிகளை ரட்சிக்க தானே வந்தார், என்ன மாதிரி நல்லவங்களுக்கு இயேசு எதுக்கு அப்படின்னு கேட்பார். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், பாவிகளை ரட்சிக்க தானே இயேசு வந்தாருன்னு சொல்கிறீங்க, நான் நல்லவன் பிரதர், நான் எந்த பாவமும் செய்ததில்லை, யாருக்கும் எந்த துரோகமும் செய்ததில்லை பிரதர், நீங்கள் எனக்கு இயேசு நல்லவர்னு சொல்கிறீங்க, பாவிகளுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னுவார். அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். மனிதனாய் பிறக்கிற இனிமேலும் பிறக்க போகிற எல்லாரும் எதில் தான் பிறக்க போகிறாங்க, பாவத்தில் தான் பிறக்க போகிறாங்க. ஏன்னா பாவம் என்பது இப்போ இன்னைக்கு நேற்று உண்டானது கிடையாது. 6000 வருஷமாக இந்த பாவம் இந்த பூமியில் என்ன செய்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட மனுஷன், தெய்வத்தினுடைய ரூபமாய் உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் இழந்து இன்னைக்கு எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பாவத்தின் கொடூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவத்தினுடைய கொடூரம். பாவம் என்பது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இந்த பாவம் மனுஷனை என்ன பண்ணுது, அடிமைப்படுத்துகிறது, அவனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது, தேவனுடைய சாயலை அவனை இழக்கச் செய்கிறது, அவனுடைய சமாதானத்தை கெடுக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் மனுஷனை தேவன் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன செய்தது, திருடி போடுகிறது, அழித்து போடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தார்கள், தேவனுடைய நன்மையை புசித்துக் கொண்டிருந்தார்கள், தேவனுடைய கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒன்ஸ் தேவர் சேஸ்ட் அவுட் ஆஃப் என்னது, அந்த ஈடன் கார்டன் வெளியே வந்த பிறகு நடந்தது என்னன்னா, தே ஹாவ் டு ஒர்க். அவர்கள் உழைக்க வேண்டியது. அவர்கள் உழைப்பு எப்படின்னா வேதனையாக இருந்தது. மனுஷன் வேர்வையை சிந்தி என்ன செய்யணும், சாப்பிடணும்னு பைபிள் எழுதிருச்சு. அல்லேலூயா. ஆமென். பெண்ணானவள் கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பெற வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு என்ன வந்தது, பயம் வந்தது அவனுக்குள்ள. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன இருக்கிறது, என்னது, பயம். அல்லேலூயா. வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அல்லேலூயா. கொள்ளையாடின பொருள்னா என்னென்ன, அட்வான்டேஜ் எடுக்கல. அவர் பிதாவுக்கு ஈக்குவலாக இருக்கிறார். ஹீ இஸ் ஆல்சோ எ காட். பட் அவர் என்னன்னா, பிதாவினுடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்கிறார், கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா. பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியவில்லை. இன்னைக்கு இயேசு என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அவர் கீழ்ப்படிந்து சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் போய் மனுஷனுடைய ரூபத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. மனுஷனுடைய ரூபம் என்பது ஒரு மேன்மையான ரூபம் அல்ல, அது விழுந்து போன ஒரு ரூபம். விழுந்து போன மனுஷனுடைய சாயலை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அதுதான் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சாயலை இழந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனுடைய சாயலை இயேசு தன்மேல் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையில் ஒரு யானையும் ஒரு எறும்பும் நண்பர்கள். யானையும் எறும்பும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவர்கள் 2 பேரும் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொள்வார்கள், நல்லா பேசிக்கொள்வார்கள். யானை மேலே எறும்பு ஏறி நல்லா விளையாடும், எல்லாம் பண்ணும். ஒரு நாள் நடந்த சம்பவம் என்னென்னா, இந்த எறும்புக்கு கால் உடைந்து விட்டது. அந்த எறும்பால் என்ன செய்ய முடியல, நடக்க முடியவில்லை. இப்போ அந்த யானை, இவ்வளோ பெரிய யானை, அதில் ஒரு அணு சைஸில் இருக்கிற, ஒரு ஆட்டம் சைஸில் இருக்கிற ஒரு எறும்புக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். இந்த யானை யோசித்து நான் எப்படி என்னுடைய நண்பனுக்கு உதவி செய்வது என்று தான் யோசித்து கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறது. நான் எறும்பாக மாறாத வரைக்கும் என்னுடைய எறும்பு நண்பனுக்கு என்னால் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவன் மகா பெரியவர், பரிசுத்தர், நீதிபரர். அவ்வளோ பெரிய தேவனாய் இருக்கிறவர் பாவியாகிய மனுஷனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர் மனிதனாக இந்த பூமியில் இறங்கி வந்தால் ஒழிய அவர் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, பரிசுத்தம் உள்ள, பாவமில்லாத, நீதி உள்ள, கோடான கோடி தேவ தூதர்களார் ஆராதிக்க தகுதி பெற்ற, வான மண்டலங்களை பரலோகத்தை ஆளுகை செய்கின்ற சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் படைத்து உருவாக்கின அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் மனிதனுக்கு உதவி செய்யும்படியாய், தன்னுடைய சாயலாய், தன்னுடைய ரூபமாய் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்யும்படியாய் அவர் தன்னை வெறுமையாக்கி இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? அவர் தன்னை தாழ்த்தி இறங்கி வருகிறார். ஆமென். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் அவர் மனிதனாய், அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்குவது என்பது என்ன? பரலோகத்தின் எல்லா மேன்மையும் துறந்து விடுவது. பரலோகத்தின்
எல்லா மேன்மையும் துறந்து விடுவது அல்ல கொண்டு வந்தது. அவர் பரலோகத்தின் எல்லா மேன்மையும் இழந்தார். எதை இழந்தார்? ஆமாம், இன்னைக்கு நான் கூட ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சேன், கடவுளை அறிய வேண்டும், கடவுள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா கடவுளை தெரிந்து கொள்ளணும்னா நான் எல்லாத்தையும் இழக்கணும், நான் எல்லாத்தையும் இழந்தாதான் கடவுளை நீ தெரிந்து கொள்ள முடியும், கண்டடைய முடியும் என்று சொல்லி என்ன சொல்கிறாங்க, சில மதங்களிலே சில புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் படிச்சிங்கன்னா தெரியும், நான் படிச்சிருக்கேன். எல்லாத்தையும் முற்றிலும் நீ துறந்தாதான் முனிவனாக முடியும். முற்றிலும் துறந்தவன் முனிவன் என்று சொல்வார்கள். முற்றிலும் துறக்கணும். எந்த ஆசா பாசங்களுக்கும் உனக்கு இடம் இருக்கக்கூடாது. நீ உன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது, நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ போய் பிச்சை எடுத்து நீ என்ன செய்யணும், சாப்பிடணும். இதெல்லாம் ஒரு ஒரு லாஜிக். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதனால் நான் கடவுளை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா, கடவுள் நல்லா புரிந்துக்கோங்க, இங்கே மனிதன் கடவுளை தேடுவதற்காக தன்னை துறக்கிறான். அங்கே கடவுள் மனிதனை மீட்பதற்காக எல்லாவற்றையும் துறந்து இந்த பூமியிலே மனிதனாக வந்து நம்மை மீட்டு கொண்டு மீண்டும் அவருடைய சாயலிலே ரூபத்திலே நம்மை மாற்றி விடுகிறார். இதுதான் வித்தியாசம். எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. இங்கே மனிதன் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறான், அங்கே கடவுள் மனிதனை தேடுவதற்காக தன்னுடைய எல்லா சாயலையும் இழந்து, தன்னுடைய மேன்மையை இழந்து, தன்னுடைய மகிமையை இழந்து இந்த பூமியில் மனுஷ சாயலாக இறங்கி வந்து இந்த மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனாகிய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி அவனை மீட்டு கொள்ளுகிறார். இதுதான் மீட்பின் திட்டம். அல்லேலூயா. மனிதன் எல்லாவற்றையும் துறப்பதினாலே கடவுளை கண்டடைய முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போய்விட்டோம். பாவியாகிய ஒரு மனுஷன் பரிசுத்தமான ஒரு கடவுளை அவன் என்ன செய்ய முடியாது, கண்டடையவே முடியாது. அதனால தான் ஆண்டவருக்கு இப்போ தெரியும், நான் எல்லாவற்றையும் துறந்து, என் மேன்மையை துறந்து, என் மகிமையை துறந்து நான் இறங்கி போனால் ஒழிய என் மக்களுக்கு, என் ஜனங்களுக்கு, என் சாயலாய் உருவாக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. எப்படி இந்த யானை தன்னை எறும்பாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தது, ஆனால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணார், மனுஷனுடைய சாயலாய் தன்னை மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. அதான் வசனத்தில் சொல்லப்பட்ட தம்மைத்தாமே வெறுமையாக்கி, இயேசு என்ன பண்ணார், தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பண்ணுற உபவாசத்தினாலோ நம்ம ஏதோ இழந்து போகிறதுனாலையோ கடவுளை கண்டடைய முடியாது. அல்லேலூயா. கடவுளை கண்டடைய வேண்டும் என்றால் இயேசுவினிடத்தில் வர வேண்டும். இயேசுதான் தேவனுடைய சாயலாய் இருப்பதை இழந்து மனுஷனாக இந்த பூமியில் வந்து நம்மை மீட்பதற்காக தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு? ஆமென். அந்த இயேசுவை தான் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், ஏன் அவரை ஆராதிக்கிறோம், ஏன் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் என்றால் என்ன பொருள் தெரியுமா? நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவர், பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தம்மைத்தாமே வெறுமையாக்கி. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுனுடைய பிறப்பு, ஏன் அவர் பிறந்தார், ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? மனிதனை மீட்பதற்காக. பரலோகத்தின் மேன்மையெல்லாம் இழந்து அவர் இந்த பூமியில் மனுஷனை மீட்பதற்காக அவர் தன்னையே வெறுமையாக்கினார். பரலோகத்தில் அவர் எப்படிப்பட்ட மகிமையுடையவராக இருந்தார் என்று நம்ம வசனத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அதையும் எழுதியிருக்கிறார், பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. அவர் பரலோகத்தில் அவருடைய மகிமை எப்படிப்பட்டது வாசிப்போம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இது எங்கே நடைபெறுகிற ஒரு காட்சி அப்படின்னா, பரலோகத்தில் நடைபெறுகிற ஒரு காட்சி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இது யாரை குறித்து சொல்லுகிறது என்றால், யோவான் தீர்க்கதரிசியாகிய யோவானுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பரலோகத்துக்கு ஏறி வருவதற்கான ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பைபிள் சொல்லி, இப்போ சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. இது எங்கே நடக்கிற ஒரு சம்பவம்னா, பரலோகத்தில் இயேசுவை குறித்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பரலோகம் எப்படிப்பட்டது, அங்கே இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை விளக்கக்கூடிய ஒரு அதிகாரம். வசனத்தை வாசிக்கிறதோ, ஒரு சிங்காசனம், வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். யாரு? ஒருவர் வீற்றிருந்தார். அந்த ஒருவர் யார் அப்படின்னா, அவர் தான் அங்கே இயேசு கிறிஸ்து. அவர் அங்கே இப்போ எங்கே இருந்தார்? சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் எங்கே இருக்கிறார்? இப்போ சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அல்லேலூயா. ஆமென். சுற்றிலும் வானவில் இருந்தது. என்ன இருந்தது? வானவில் இருந்தது. ஆமென். நோவா காலத்தில் மழை பெய்த பொழுது, மழையினாலே வெள்ளம் வந்து பூமி எல்லாம் அழித்தப்பட்ட பொழுது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை அனுப்பிச்சார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? வானவில்லை பூமியில் அனுப்பிச்சார். சொன்னார், இனிமேல் இந்த பூமியை என்ன எதில் அழிக்க மாட்டேன், தண்ணீரால் அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அடையாளமாக வானவில் அனுப்பிச்சார். அல்லேலூயா. வானவில் என்பது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஆமென். அதனால் இன்றைக்கி நிறைய என்ன சொல்கிறது, சில கம்யூனிட்டிஸ் அதெல்லாம் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் அது அவர்களுடையதாகிவிட முடியாது. பிசாசுக்குன்னு எதுவுமே சொந்தமாக கிடையாது. இதெல்லாம் பரலோகத்தில் தேவனுடைய காரியத்தை பார்க்கணும், அப்படியே அதை டியூப்ளிகேட் பண்ணுவோம். அதுதான் யார்? பிசாஸ். அதனால் பிசாசு ஏதோ ஒன்று செஞ்சுட்டான்றதுக்காக நீங்கள் அதை ஒரிஜினல் நினைச்சக்கூடாது, நம்ப கூடாது. அவனும் போலியான அற்புதங்களை செய்கிறான், போலியான காரியங்களை செய்கிறான். அதெல்லாம் உண்மை அல்ல. அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? ரைட். இப்போ வாசிக்கிறோம், அந்த சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்கள். இப்போ கற்பனை, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனத்தில் ஒரு வீட்டு இருக்கிறார். சிங்காசனம்னா நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி சாதாரண சிங்காசனங்கள் அல்ல. அந்த சிங்காசனம் எப்படி இருக்குதுன்னா மகிமையான சிங்காசனம். அதில் யார் உட்காந்துட்டு ஒருவர் வீட்டு இருக்கிறார். அவருடைய இது என்ன, பார்வைக்கு எப்படி இருக்கிறாரு? வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாக இருக்கிறார். இப்போ அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு பெரிய வானவில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? வானவில் இருக்கிறது. இப்போ கற்பனை பண்ணுங்க, ஒரு சிங்காசனம், அதில் தேவன் வீற்று இருக்கிறார். அவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருக்கிறாரு. பின்னாடி அவருடைய சிங்காசனத்துக்கு பின்னாடி பேக் ட்ராப் என்னது? வானவில் பயங்கரமாக இருக்கிறது. நம்ம பார்க்குற அடிக்கடி நீங்கள் வானவில்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், மழை பெஞ்சு விட்டோடனே நீங்கள் வானவில் பார்க்கலாம். அதெல்லாம் என்ன அடையாளம்? அடிக்கடி பூமியில் தேவன் நீ மலையில் பூமியை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன்றதை உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள். அங்கே என்ன, எத்தனை சிங்காசனம் இருக்குது? அதை சூழ 24 சிங்காசனம் இருக்கிறது. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து அந்த சிரசுகளில் பொன்முடியை சூடி அந்த சிங்காசனங்களில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற மூப்பர்களுக்கு என்ன கோல்டு, என்னது? க்ரௌன், கோல்டு க்ரௌன். அல்லேலூயா. மின்னல்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து சிங்காசனம்னு வச்சுக்கோங்க. சும்மா இங்கே வந்து ஆண்டவர் இருக்கிறார், இங்கே வானவில் இருக்கிறது, இங்கே 24 மூப்பர்கள் அப்படியே இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன இப்போ உண்டாகுது? நம்ம ஊரில் எல்இடி பல்பு, நம்மளாம் என்ன போடுறோம்? எல்இடி பல்பு பின்னாடி தொங்க விட்டு அதுக்கு டிசைன் மாதிரி இப்படி அமிஞ்சு எரியிற மாதிரி இல்லை சுற்றுற மாதிரி எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பரலோகத்தில் என்ன இருக்கா? மின்னல் தான் அவருக்கு லைட்டிங், அவருக்கு வெளிச்சம். யோசித்து பாருங்க, என்ன வச்சிருக்காரு? மின்னல்கள். அவருக்கு மியூசிக் என்ன தெரியுமா? இடி. வயலில் வாசிங்க. இடி முழக்கங்களும் என்ன உண்டாகுது? நம்மளால இடி முழக்கம் வந்துச்சுன்னா பூமியில் என்ன செய்யுது? மரத்தை 4-5 பிளந்து பூமிக்குள்ளே ஒரு 100-200 அடிக்கு மின்னல் இறங்குதுன்னு சொல்லுது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்டை அவர் எங்கே வச்சுருக்கிறாரு? அவர் பின்னாடிக்கு சிங்காசனத்துக்கு பின்னாடி பேக் ட்ராப்பாக வச்சுக்கிறாரு. கற்பனை சக்தி வேணும். என்ன வேணும்? இமேஜினேஷன் கொஞ்சம் வேணும். இமேஜினேஷன் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே மந்து மாதிரி ஆயிடுவோம். வசனம் படித்தா கொஞ்சம் இமேஜின் பண்ணணும் இதெல்லாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே சிங்காசனத்துக்கு பின்னாடி என்ன வருது? மின்னல், இடி முழக்கங்கள். நம்ம இத்தனோடு ஸ்பீக்கரை வச்சு டம்முன்னு அடிக்கிறோம். இதுக்கே 4 பேர் ஓடி வந்துடுறோம், சத்தம் போடுறாங்கன்னு. பரலோகத்தில் போனால் என்ன இருக்குதான்? ஹலோ, சில சபைகளில் அமைதியாக நாம் ஆராதிக்க வேண்டும், கைகளை தட்டக்கூடாது, மியூசிக்கெல்லாம் போடக்கூடாது. அது கர்த்தருக்கு என்ன செய்யாது? அது வசனம் சொல்லுகிறது. அங்கே என்னது? மின்னல்களும் இடி முழக்கங்களும். சத்தம் எப்படி இருக்கா? மின்னல்களும் இடி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அவர் எவ்வளோ பெரிய மேன்மையை துறந்து இங்கே மனுஷனாக வந்தாருன்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் ஏதோ அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, ஏதோ 4 பேர் அவரை சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க, அவரால் இறங்கி வர முடியல, அவர் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியலன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார், அது செய்வதற்கான காரணம் என்ன என்பதை பைபிள் நமக்கு என்ன செய்யுது? விளக்கி கொள்ள. அதான் பைபிள் சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி. இப்போ புரியுதா? வெறுமைனா என்னது? நம்ம ஏதோ காதில் 2 கம்மலை கட்டிட்டு கொஞ்சம் பூ வைக்கல, பொட்டு வைக்கலன்னு நம்ம நினைக்கிறோம், நான் எல்லாவற்றையும் திறந்து விட்டேன் பிரதர். ஒன்றும் திறக்கல, நம்ம என்னதை திறந்தோம். ஆனால் மனசுக்குள்ள ஆசை அப்படியே தானே இருக்கு, இல்லையா? இல்லை சும்மா அதெல்லாம் நம்ம திறக்கிறதெல்லாம் துறவரமே கிடையாது. இதெல்லாம் ஒரு மகிமையே இல்லை. இங்கே இருக்கிற தங்கமோ வெள்ளியோ அவருடைய மகிமைக்கு ஈடே இல்லை என்று பைபிளில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிப்போம்.
அந்த சிங்காசனத்தில் மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. ஹல்லேலூயா. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. 7 ஆவிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7 அக்கினி தீபங்கள். 7 விளக்கு. நிறைய இடத்துல சொல்லுவாங்க 7 விளக்கு ஏத்து, 12 விளக்கு ஏத்து. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? பைபிள். பாருங்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிங்காசனத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? 7 விளக்குகள். ஹல்லேலூயா. ஆமென். 7 விளக்கு எரியுது. சிங்காசனத்துக்கு முன்னாடி 7 விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் வாசிங்க. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான, ஆமென், கடல் தண்ணி. அங்கே ஒரு கடல் இருக்கிறது, பரலோகத்தில் ஒரு கடல். அது என்ன கடல் அப்படின்னா பளிங்குக்கு ஒப்பான கடல். கிளியர், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், கிறிஸ்டல் கடல். அதுக்கு மேலே தான் சிங்காசனம். அதுக்கு மேலே என்னது? இப்போ யோசிங்க, நம்மால் ஏதோ ஒரு சின்ன ஒரு 5 ஏக்கரில் ஒரு பேலஸை கட்டிட்டு பயங்கரமான சிங்காசனம்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றுமே, மைசூர் பேலஸ் போனீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். மனுஷன் இப்படி, இதெல்லாம் எங்கிறது ஐடியானா பரலோகத்தில் தேவன் அப்படி இருக்கிறார். யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இங்கிலாண்டில் போனீங்கன்னா குயின் விக்டோரியாவுடைய பேலஸ் எத்தனையோ கிலோமீட்டரில் இருக்கும். அது ஏக்கரில் கிடையாது, எத்தனை இதில் கிலோமீட்டரில் இருக்கும் அது பேலஸ். அப்படியே ராஜா வர்றதும் அப்படியே பயங்கரமாக இருக்கும். இந்த டிசைன்லாம் எங்கேருந்து எடுத்தான் அவன்? தேவனுடைய ராஜ்யம். பைபிள் அப்படி சொல்லுது. ஹல்லேலூயா. கிறிஸ்டல் கிளியர். அப்புறம் வாசிங்க. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும், நான் வாசிக்கிற விட்டுருங்கம்மா, 4 ஜீவன்கள் இருந்தன. என்னது? 4 ஜீவன்கள். அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அதை சுற்றிலும் கண்கள். எதுக்கு? அந்த 4 ஜீவன்களுக்கு முன்னாடியும் பின்னாடி. அதெல்லாம் விளக்கம். ஜீவன் சிங்காசனத்துக்கு சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் எப்படி இருந்ததா? அது என்ன இருந்தது? நம்ம 2 கண்ணுக்கே மைய போடுறோம், அப்புறம் என்ன போடுறோம்? மஸ்காரா போடுறோம், சஸ்காரா போடுறோம், மிளகா பொடி போடுறோம், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று போடுறோம். இந்த 2 கண்ணுக்கே. இந்த கண்ணு பார்க்கறதுக்கு தாயா. இதை போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படின்னா அங்கே இருக்கிற மிருகங்களுக்கு யார் தான் மை போடுறது? யாரா போட முடியுமா? போடவே முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளோ கண்கள் இருக்குதான் அதுக்கு. முன்புறத்திலும் பின்புறத்திலும் என்ன நிறைந்திருக்கிறது? கண்களால் நிறைந்திருக்கிறது. வாசிங்க. அப்புறம் 1ஆம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷர் முகம் போன்ற முகமுள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகு கொப்பாகவும் இருக்கிறது. அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்திருந்தன. ஏஞ்சல்ஸ். இவங்களாம் யாரு? ஏஞ்சல்ஸ். சிறகுகள் இருக்கிறது. அவங்களுக்கு எத்தனை சிறகுகள்? 6. ஆமாம். இப்போ வசனம் என்ன சொல்லுது? உள்ள அந்த சிறகுகளுக்கு உள்ளே என்ன இருக்குது? கண்கள். பாருங்க. அப்புறம் இருந்தவரும் என்ன சொல்லிட்டு இருக்குது? அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? வர்றதே லேட்டு, தொங்கி கிங்கி, அது கால் ஏஞ்சி சண்டை போட்டு மூஞ்ச கழுவி, ஐயைய வர்றதுக்குள்ளேயே இங்கே என்ன ஆயிரும்? ஃபஸ்ட்டே ஃபெயிலியர். அங்கே அட்டம்ப்டே ஃபெயிலியர். ஃபஸ்ட் அட்டம்ப்டே ஃபெயில். அதையும் தாண்டி இங்கே மீறி வந்துட்டா இங்கே வந்தோடனே என்ன ஆயிடுது? நமக்கு இடுப்பு வலிக்குது பிரதர், கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். நேற்றெல்லாம் தூங்கலை பிரதர், ஃபோன் ரொம்ப பார்த்துட்டேன் பிரதர், கண்ணு ஒரு மாதிரி எரியுது. கண்ணு நல்லதை பார்க்கறதுக்கு வச்சா நம்ம எல்லாத்தையும் இது ஆராதனையா? இந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படுவாரா? யோசிங்க. அவருக்கு நீங்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஓய்வில்லாம இரவும் பகலும். அது அது நமக்காக சொல்லப்பட்டிருக்குது. இரவும் பகலும். பரலோகத்தில் டே அண்ட் நைட்டு கிடையாது. பூமியில் மட்டும்தான் டே. சூரியன் சந்திரன் இருக்கிற இடத்துல பார்த்தா டே அண்ட் நைட்டு. இது சூரியன் சந்திரனே எதுக்காக தான்? டே அண்ட் நைட்டுக்காக தான். புரியுதா உங்களுக்கு? பரலோகத்தில் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. அங்கே தேவனே என்னவா இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். அதனால் அங்கே 24 hours கிடையாது. ஓய்வில்லாமல். there is no rest. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து 2 மணி நேரம் துதிக்கிறதுக்குள்ள ஜனங்களுக்கு ஃபோன் பண்ணோம். ஏன் சிஸ்டர் நீங்கள் இந்த வாரம் வரல? உங்களை ரொம்ப எதிர்பார்த்தோம்.
பாஸ்டர் எங்கள் விசாரிக்கவே இல்லை. அதனால் பக்கத்தில் இருக்கிற சபையில் ஒரு அருமையான பாஸ்டர் எங்களை விசாரித்து கொண்டே இருக்கிறார். ஓடிப்போ. என்னத்த சொல்றது? விசுவாசிகள் எப்படி ஆயிட்டோம் இன்னைக்கு? நம்ம யாருங்கிற அந்த அறிவே புத்தியும் நமக்கு இல்லை. நம்ம தேவன் எவ்வளோ பெரியவங்கிற அந்த ஞானம் இல்லை. எப்போதும் பாஸ்டர் ஃபோன் பண்ணி, சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், நீங்கள் ஏன் இன்னைக்கு வரல, உங்கள் சீட்டு பாருங்க காலியாக இருக்குது. பாருங்க எவ்வளோ இருக்குது, எல்லாம் என்னவா இருக்குது இருக்கா? இப்போ பாஸ்டர் என்ன செய்யணும்? ஆராதனை முடித்தோன்னே ஃபோன் எடுத்து, அப்புறம் இந்த சிஸ்டர், அந்த பிரதர். பாஸ்டருக்கு அடுத்த வேலை வீட்டுக்குள்ளே போய் பாஸ்டர் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து சோறு சாப்பிட முடியாது. என்ன செய்யணும்? அங்கே போய் ஏன் வரல? ஃபோன் அடித்தா எடுக்காது அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு தெரியும் பாஸ்டர் கேட்பாரு, இன்றைக்கி ஃபோன் எடுக்கக்கூடாது, 2 நாள் கழித்து எடுப்போம், கொஞ்சம் கோபம் தனியிட்டோம். கரெக்டு தானேப்பா? 2 நாளே ஆகட்டும், அப்புறமா மெதுவாக ஃபோன் பண்ணலாம், அடுத்த வாரம் நைஸாக சீக்கிரமாக போயிடலாம். எவ்வளோ ட்ரிக்கெல்லாம் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நடக்கிறது தானே. ஏங்க 11 வருஷம் இதை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லையா? புரியுதா இப்போ? அப்போ நம்ம என்ன, நமக்குள்ளே நம்ம யாருங்கிற அந்த புத்தியே நமக்கு என்ன இல்லை. நம்ம தேவன் எவ்வளோ பெரியவருங்கிறத நம்ம அறிஞ்சிருந்தோம்னா என்ன செய்வான்? இப்படி செய்வோமா? அதுக்கு தான் இன்றைக்கி இந்த மெசேஜ். அவர் தன்னையே தாழ்த்துறார், வெறுமையாக்குறார். இவ்வளோ மகிமை நிறைந்த ஆண்டவர் தான் இயேசு. இன்னைக்கு மனுஷனா பூமியில் வந்து ஒருத்தன் காரி துப்புறான் அவர் மேலே. நீ தேவனானால் உன்னை அடித்தது யார்? கண்ணை கட்டிட்டு ஒருத்தன் அடிக்கிறான். அடிச்சுட்டு சொல்கிறான், நீ கர்த்தரானால், நீ தீர்க்கதரிசியானால் உன்னை அடித்தது யார் என்று சொல்லு. அவர் ஒன்றும் பேசல, அமைதியாக இருந்தார். ஏன்னா அவர் யாரையும் இங்கே பலி வாங்க வரல, ஜனங்களை ரட்சிக்க வந்தார். அவருக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். அவர் யாருன்றது அவருக்கு, எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டான் துப்பிட்டான்றதுக்காக அவர்கிட்ட கோவப்பட்டு திரும்ப அவனை அடிக்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா அவர் தான் யார் என்பதை அறிந்திருக்கிறார். இந்த பூமியில் என்ன வேலைக்காக நான் வந்திருக்கிறேன்றதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அதுதான் தாழ்மை. இது பேர் தான் தாழ்மை. ஆனால் இயேசு அப்படி இல்லை. தம்மைத்தாமே, எவ்வளோ பெரிய மகிமை உள்ள ஒரு ஆண்டவர், எவ்வளோ பெரிய சிங்காசனத்தின் மகிமையுடையவர். நம்ம பல்பு வச்சுட்டு இருக்கிறோம், அவர் என்ன வச்சிருக்கிறாரு? இடியும் முழக்கங்களையும் வச்சிருக்கிறாரு. அவரை பின்பற்றுகிற நம்ம எவ்வளோ அவரை ஆராதிக்கணும், நம்ம அவரை எவ்வளோ நம்மை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியுது? அதுதான் தம்மைத்தாமே வெறுமையாக்கி என்ன ரூபம் எடுத்தாரா? அடிமையின் ரூபம். அதனால தான் அவர் திருப்பி யாரையும் என்ன செய்யல, இயேசுவை பிடிக்க வராங்க. கெத்செமனே தோட்டத்தில் கவனிங்க, இயேசுவை பிடிக்க வராங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபமெல்லாம் முடித்து, இயேசுவுக்கு தெரியும் இன்னைக்கு ராத்திரி நான் என் கைகளில் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன்னு அவருக்கு தெரியும். முன்னாடியே ஜெபம் பண்ணி ஆயத்தமாகிறார். இப்போது யூதாஸ் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து இயேசுவை பிடிக்க வரும்போது சொல்கிறாரு, இப்போ நான் கட்டளையிட்டா 6 லேகியோன்கள். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லேகியோன் 6000 சில்லற. அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, 6300 சில்லற ஒரு பெட்டாலியனில் 6300. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு 6 லேகியோன்கள் தூதர்கள் இப்போ இறங்குவாங்க. ஒரு கட்டளை இட்டால் என்னை சுற்றி இருக்கிறல்ல, ஆனால் நான் அதுக்காக வரவில்லை. பூமியை நான் நியாயம் தீர்க்க வரல, என்னால் அது ரட்சிக்கப்படும்படியாக வந்தேன். அதனால தான் இயேசு சொன்னார், ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டிக்கொடு அப்படின்ட்டார். ஏன் அப்படி சொல்லிட்டார்னா, நான் பூமியை நியாயம் தீர்க்க வரலப்பா, நான் யாரையும் கொலை செய்ய வரல, யாரையும் தண்டிக்க நான் வரல, நான் எல்லாரையும் ரட்சிக்க வந்தேன். அதனால தான் நான் தாழ்மையாக வந்தேன். தேவகுமாரனா நான் வரல, மனுஷகுமாரனா பூமியில் இறங்கி வந்தேன். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, வேதனைப்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்கிறாருன்னா ஏன் சும்மா இருக்கிறார் தெரியுமா? அவர் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவர் நினச்சா ஒரே செகண்டில் எத்தனை செய்ய முடியும்? 6000 லேகியோன்களை கொண்டு வர முடியும். அப்படின்னா ஒரு தூதர் பட்டாளத்தை இறங்கி கொண்டு வர முடியும். அதற்காக தேவன் வரவில்லை. பைபிளில் வாசிக்கிறோம், அது கடைசி வசனம் வாசிக்கிறோம், இதில் வாசிச்சிருவோம். மேலும் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர்கள் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் என்ன கொடுத்தாங்க? மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது
24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். எப்பெல்லாம் நீங்கள் இயேசுவை தப்பாக ஒருத்தன் பேசும்போது நீ நினச்சிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஆண்டவரை நீ என்ன செய்கிற? குற்றப்படுத்துகிற, நியாயப்படுத்துகிற. அவர் உன்னை நியாயப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ வரலை. நீ அழிந்து போகக்கூடாது, உன் ஆத்துமா நரகத்தில் அழிந்து போகக்கூடாதுன்னு உன்னை ரட்சிப்பதற்காக அவர் துறவரம் பூண்டார். இப்போ சொல்லுங்கள், எந்த துறவரம் பெஸ்ட்டு? நம்ம எடுக்கிற துறவரமா, அவர் எடுத்த துறவரமா? அவர் எடுத்தார் துறவரம். வசனத்துக்குள்ள வாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். என்ன ரூபம் எடுத்தார்? ஹல்லேலூயா. என்ன ரூபம்? அடிமையின் ரூபம். அடிமை என்கிற ரூபம். அதனால தான் அவர் அடித்தார்கள். பைபிள் சொல்லுது, அவர் நொறுக்கப்பட்டார், அவர் குத்தப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். காரி உமிழ்றான் ஒருத்தன். நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற எந்த ராஜாவாவது இதை ஏற்றுக்கொள்வானா? பூமியில் இருக்க நான் ஏற்றுக்கொள்வேன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? ஒருத்தனும் முடியாது. ஆனால் அவர் வானம் பூமி சர்வத்தையும் படைத்த சிங்காசனத்தில் இருக்கிற சர்வ வல்லவர் அப்படிப்பட்ட எல்லா அடிகளையும் காயங்களையும் ஏற்றுக்கொண்டார். இது யாருக்காகனா? உனக்காக, எனக்காக. அதனால தான் இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் நம்மளுக்கு இரட்சகராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வசனம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. என்ன ரூபமாய் காணப்பட்டு? மனுஷ ரூபமாய். இப்போ என்ன ரூபத்தில் வந்தார் பாருங்க. அங்கே அந்த 4ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையுள்ள ஒரு சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு தேவன் என்ன ரூபமானாரு? மனுஷ ரூபமாய் மாறினார். நம்மை போல மாறினார். நம்முடைய ரூபம் பாராட்டத்தக்க ரூபம் இல்லை. என்ன சொல்றது? சாயலை இழந்த அலங்கோலமான ஒரு ரூபம். என்ன ரூபம்? அலங்கோலமான ரூபம். அருவருப்பான ஒரு பாவம். ஒரு அருவருப்பானது பாவம். பாவத்தை ஆண்டவர், மனுஷனுடைய நீதி, 2 விஷயம் இருக்குது இல்லையா? பாவம், மனுஷனுடைய நீதி. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம செய்கிற நல்ல காரியங்கள், நம்ம நினச்சி செய்கிற நல்ல காரியம். ஒரு அநாத ஆசிரமத்துக்கு சோறு போட்டால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டா ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டா புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஒரு 4 பிள்ளைகளை படிக்க வச்சுட்டா புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயமே தவிர அதனால் நமக்கு புண்ணியம் என்பது இல்லை. புண்ணியம் அப்படியா? நம்முடைய நீதியெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி எப்படி இருக்குதா? அழுக்கான கந்தை. அழுக்கான கந்தை. அல்லேலூயா. ஒரு அசுத்தமான ஒரு காரியம்தான். அதனால தான் தாவீது ஜெபிக்கிறாரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உண்டு பண்ணுங்கன்னு அவர் கேட்குறார். கடவுள்கிட்ட கேட்குறார். இத்தனைக்கும் தாவீது யாரு? ஒரு பெரிய ராஜா, தேவனை துதிக்கிறவன், 1000 பாடல்களை தேவனுக்காக, கடவுளுக்காக எழுதினவன், கடவுளுக்கென்று ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறவன். அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே. அதான் நான் போன வாரத்திலே சொன்னேன், நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளோடு நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாவத்தை உணருவீங்க. பாவத்தை இன்றைக்கி ஏன் நம்ம நிறைய பேர் உணராமல் இருக்கிறோம் தெரியுமா? நமக்கும் கடவுளுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். கடவுள்கிட்ட வர வர நான் நல்லவன் சொல்கிறத விட ஐயோ நான் பாவி என்று ஒருத்தன் சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஏன் தெரியுமா? அந்த மகிமைக்கு முன்னாடி நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குது? அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அழுக்கான கந்தை. அதனால தான் கடவுளோடு நெருங்கும் பொழுது ஏன் வராதுன்னா, கடவுளுக்கு முன்னாடி, அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நான் போய் எனக்கு என்ன நிற்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அருகதை இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணப்பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணப்பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே ஆதாம் அன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியில மகிமையை இழந்து போனான். இன்றைக்கி இயேசு மகிமையெல்லாம் விட்டுட்டு வந்து கடவுளுக்கு என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிவது. 2வது, தாழ்மையுள்ளவர்களாக இருப்பது. நம்ம ஆராதனை அங்கீகரிக்கப்படணும்னா ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று தாழ்மை. இந்த 2மே இல்லாத ஒரு ஆராதனையை ஆண்டவர் என்ன செய்யறதில்ல. நீங்கள் எவ்வளோ இதை விட பெரிய ஸ்பீக்கர் கட்டலாம்,
இதை விட பெரிய கீபோர்டு போடலாம். இங்கே 4-5 பேர் வந்து மியூசிக் வாசிக்கலாம். இங்கே ஒரு 10 பெண்கள் வந்து பாட்டெல்லாம் பாடலாம். ஆனால் தேவன் அந்த ஆராதனையில் என்ன இருக்க மாட்டார்? பிரியமாக இருக்க மாட்டார். ஏன் பிரியமாக இருக்க மாட்டார்னா, அந்த இருதயம் தாழ்மையுள்ள இருதயமாக இருக்க வேண்டும், கீழ்ப்படுகிற ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். அந்த ஆராதனை தான் பரலோகத்தில் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. அங்கிருந்து வருகிற அந்த துதி தான் தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் நிறைய நேரத்தில் நம்ம ஆராதனைக்கு வந்து வெறுமையாக போகிறோம்? ஆராதனைக்கு தான் வந்தோம், ஆனால் வெறுமையாக போகிறோம் அப்படின்னா நம்முடைய இருதயம் இயேசுவின் இருதயத்தை போல என்ன செய்யல, மாறவில்லை. நாம் விட்டு கொடுப்ப விரும்புவதும் இல்லை. அல்லேலூயா. நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில் நீங்கள் துறவரம் சொல்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் இழக்கிறது இல்லை, இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும். இயேசு சொன்னார், இந்த பூமியில் வந்து பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம், இட் இஸ் மை ஃபுட் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வாசிப்போம். கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். எது வரைக்கும் தாழ்த்தினார்? எது வரைக்கும்? சிலுவை பரியந்தம். சிலுவையில் நடந்தது என்ன? அவரை கொலை செய்தார்கள், அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. முள்முடி அவருடைய சிரசின் மேலே சூட்டப்பட்டது. முள்முடியை சூட்டுறாங்க. அவருடைய உடைகளை கிழித்து அவர் நிர்வாணமாய் தொங்க வைத்தார்கள். எப்படி இயேசு சிலுவையில் தொங்கினார்? நிர்வாணமாய் தொங்க வைத்தார். யோசித்து பாருங்க. ஒரு மகிமையுள்ள சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு ஆண்டவரை மனுஷன் என்ன பண்ணா? நிர்வாணமாய் தொங்க வைத்தார். விழாவில குத்தினார்கள். அங்க இருக்கிறவன் காரி மூஞ்சில் என்ன செய்யறான்? துப்புறான். ஒருத்தன் ஓங்கி கன்னத்துல அடிக்கிறான், டவார்னு அடிக்கிறான். எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு? சகித்து கொண்டு பொறுமையா இருக்கிறார். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டார். எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை என்று சொல்லணும்னா அது இயேசுவின் சிலுவை தான். உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, ரொம்ப பெருமை வருது, ரொம்ப ஈகோ வருது அப்படின்னா நீங்கள் சிலுவையை பாருங்கள். அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். எப்பெல்லாம் உங்களுக்குள்ள பெருமை வருதோ உடனே சிலுவையை நோக்கி பாருங்கள். இயேசு எனக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். நான் அந்த சிலுவைக்கு கீழே நிற்க கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். அதாவது ஒரு அருமையான பாட்டு இருக்கு. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கிறேன், என் பாவ பாரம் யாவும் நீங்கி போயிற்று. சிலுவைக்கு கீழே வரும் பொழுது என் பாவ பாரம் நீங்குகிறது. சிலுவை பக்கத்தில் வரும் பொழுது, இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது என் பாவ பாரம் எல்லாம் நீங்கி போகிறது. அல்லேலூயா. ஆமென். வசனம் வாசிக்கிறாதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்துக்கும் மேலாக அவரை உயர்த்திட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக. அந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்தில் பார்க்குற ஒரு விஷயம். பரலோகத்தில் இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? சிங்காசனத்தின் நடுவில், மூப்பர்கள் நடுவில், 4 ஜீவன்கள் நடுவில், இரவும் பகலும் அந்த ஜீவன்கள் அவரை எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள்? பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கிறோம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்போ இயேசுவின் நாமம் ஒரு கட்டத்தில் இயேசுவின் நாமம் பரலோகத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. அவர் பூமிக்கு இறங்கி வர வரைக்கும் அவர் இயேசுவின் நாமம் யாருக்குமே தெரியல. ஆனால் அவர் பூமிக்கு இறங்கி வந்த பிறகு பரலோகத்திலும் அவருடைய நாமம் சொல்லப்பட்டது, பூமியிலும் அவருடைய நாமம் சொல்லப்பட்டது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பூமியின் கீழே போய் என்ன பண்ணுறாரு? நரகத்திலும் அவருடைய நாமம் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கு? பார்த்தா பூமியின் கீழானவருடைய பெயர்கள். பூமி கீழே என்ன இருக்கு? நரகம் இருக்குது. அங்கே யார் இருக்கா? மரித்து போன ஆத்துமாக்கள் இருக்கு. அங்கே போய் அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரே நாமம். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, நீங்கள் வாழ்வடைவதற்கு, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லை, பூமியில் இல்லை. ஒரே நாமம்தான். அந்த நாமம் என்ன நாமம்? இயேசு கிறிஸ்து நாமம். பரலோகத்தில் போனீங்கன்னா நீ என்னப்பா நல்லா செஞ்ச, நீ என்னப்பா எல்லாத்துக்கும் மக்களுக்கு செஞ்ச, நீ ஏதாவது செஞ்சியா அப்படி உங்கள் நீதினால் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது ஒரே நாமம், ரட்சிக்கப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மட்டுமே பரலோகம் உங்களை அறியும். அல்லேலூயா. வேறு நாமம் இந்த பூமியில் இல்லை. அதனால தான்
இன்றைக்கி நம்ம அவருடைய நாமத்தை குறித்து என்ன செய்கிறோம்? பிரசங்கம் பண்ணுறோம். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் மறைகிறது, பிசாசின் வல்லமைகள் அறுக்கப்படுகிறது, மந்திர பில்லி சுனியத்தின் வல்லமைகள் உடைக்கப்படுகிறது. காரணம் அந்த ஒரே நாமம். ஹல்லேலூயா, ஆமென். வேறு நாமத்தில் நமக்கு ரட்சிப்பு இல்லை, அந்த நாமந்தான். அதனால தான் பரலோகத்திலும் இன்றைக்கி அந்த நாமம் என்ன சொல்லுது? இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கு. பூமியில் சபைகளில் இன்றைக்கி எத்தனையோ சபைகள் ஆராதனையில் யாரை சொல்லியிருப்பாங்க? இயேசுவின் நாமத்தை சொல்லி கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான. அதான் வசனத்தை வாசிக்கிறோம், எல்லா நாமத்திற்கும். என்ன நாமம்? இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ நாமங்கள் இருக்கு, எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது, எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் யாருடைய நாமம்? ஹல்லேலூயா, ஆமென். அதான் இன்னைக்கு செய்தி. இயேசுவின் நாமம் அது உயர்ந்தது, வல்லமை உள்ளது, நம்மை ரட்சிக்கக்கூடியது, நம்மை விடுதலையாக்கக்கூடியது, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய நாமம். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோம்.